Hey friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன் friends. And by the way, என்னுடைய நேம் வந்து எபினா கிஃப்ட்லின். இன்னைக்கு வீடியோல நான் உங்க கூட என்ன ஷேர் பண்ண போறேன் அப்படினு பாத்தீங்கன்னா, நாம வந்து ஒரு DIY cream வந்து prepare பண்ண போறோம். சோ இது creamனு சொல்லலாம், ஜெல்னு சொல்லிக்கலாம். சோ இது எதுக்கு அப்படினு பாத்தீங்கன்னா, நம்ம ஸ்கின்ல பாத்தீங்க அப்படினா pimples வந்துட்டு dark spots இருக்கும். அது வந்து போகாம இருக்கும். லைக் உங்களுக்கு இப்போ பாத்தீங்கன்னா தெரியும் எனக்கு எப்படி இருக்குன்னு. And அதுக்கு அப்புறமா வந்து blemishes வரும். அது மட்டும் இல்லாம ரொம்ப ஸ்கின் வந்து ரொம்ப டல்லா இருக்கும். என்னதான் நம்ம ஆக்டிவா ஃபீல் பண்ணாலுமே ஸ்கின் வந்து ரொம்ப டல்லா இருக்கும். சோ இந்த மாதிரி இருக்க ஸ்கின்னை நல்லா ஃப்ரெஷ்ஷா க்ளோயிங் பிரைட்டன் பண்றதுக்கும் அதே மாதிரி blemishes வந்து இத கண்டினியூஸா யூஸ் பண்ணிட்டு வந்தா ரெடியூஸ் ஆகும். அதே மாதிரி டார்க் ஸ்பாட்ஸும் கூட ரெடியூஸ் ஆகும். சோ அந்த மாதிரி ஒரு சூப்பர் க்ரீம் தான் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ண போறோம். இதுல ஹைலைட் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா, நம்ம வீட்ல கிடைக்கிற இன்கிரிடியன்ட்ஸ் மட்டுமே வச்சு இத வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். வெறும் 3 இன்கிரிடியன்ட்ஸ் மட்டும் போதும். சோ இப்போ வாங்க நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்றது, இதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த க்ரீம் நான் வந்து ஒரு குட்டி கேப்பில் வந்து எடுத்து வச்சிருக்கிறேன். க்யூட்டாக இருக்கு இல்லையா? ஸோ அதுக்காக இது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு yellowish கலரில் ஒரு ஜெல் கன்சிஸ்டன்சியில் இருக்கக்கூடிய ஒரு க்ரீம். ஸோ அதனால தான் நான் இது வந்து ஜெல் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு வெந்தயம் தேவை, ஃபெனுக்ரிக் வேணும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஆலோவேரா ஜெல் வேணும். அதுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் வந்து நமக்கு வேணும். இதை வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இன்னைக்கு தான் இந்த க்ரீம் வந்து யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா, இதுக்கு முந்தின நாளே நீங்கள் வந்துட்டு அது ஒரு நாள் முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சமா தண்ணியில வெந்தயத்தை வந்து போட்டு வைங்க. நைட் ஃபுல்லா வந்து அது ஊறிட்டு காலையில ஆகும்போது அந்த வெந்தயம் பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பெருசா இருக்கும், நல்லா வந்துட்டு ஸ்வெல் ஆகி பெருசா இருக்கும். அது வந்து அதுக்கு அந்த வெந்தயத்தை சுத்தி ஒரு ஜெல் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கும். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல கிளீனான கிளாத் எடுத்துக்கோங்க. சின்னதா ஒரு கிளாத் எடுத்துட்டு இந்த வெந்தயத்தை அதுல போட்டுட்டு நல்லா பிழிஞ்சு இந்த வெந்தயத்தோட அந்த ஜெல்லோட சேர்ந்து அந்த ஜூஸ் வரும். ஸோ அதை வந்துட்டு நீங்க இன்னொரு பவுல்ல வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. டிரான்ஸ்ஃபர் பண்ண இந்த லிக்யூடோட நம்ம வந்து ஆலோவேரா ஜெல்லும் ஆட் பண்ண போறோம். அதே மாதிரி கொஞ்சமா வந்துட்டு வெந்தயம் ஆட் பண்ண போறோம். ஸோ இதை ஆட் பண்ணி நல்லாவே வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறதா பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஜெல். ஓகேவா? இது வந்து ஒரு ஜெல் கன்சிஸ்டன்சில தான் வரும். மெயினாக பார்த்தீங்கன்னா ஆலோவேரா ஜெல் ஆட் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த வெந்தயம் வந்து நல்ல ஊறும் இல்லையா? ஸோ இந்த தண்ணியில் ஊறி வரும்போதே அந்த வெந்தயத்தை சுற்றிய ஒரு ஜெல் மாதிரி ஃபார்ம் ஆகும். ஸோ அதை தான் நம்ம வந்து இதில் எடுத்துருக்குறோம். இதில் பார்த்தீங்கன்னா வெந்தயத்தோட அந்த ஜெல் ப்ளஸ் அந்த ஜூஸ் இருக்குது, பின்ன டர்மரிக் மஞ்சள் தூள் இருக்குது, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஆலோவேரா ஜெல் இருக்குது. ஸோ இதை எப்படி அப்ளை பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணிடுங்க. ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு டைரெக்டாக நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸ்கின்ல வேறு டோனரோ மாய்ஸ்சரைசரோ எதுவுமே வந்து போட வேண்டாம். ஸோ அந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். அதனால் நீங்கள் வந்துட்டு இதை காலையில் வந்து நீங்கள் ஸ்கின் கேர் ரூட்டின் கண்டிப்பாக பண்ணுவீங்க இல்லையா? ஸோ அதனால் காலையில் இது போடுறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு நைட்டு ஒரு 8 மணி எல்லாம் ஆகும்போது நீங்கள் நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு இதை போடுங்க. ஒரு மணி நேரம் நீங்கள் வந்துட்டு இதை ஃபேஸ்லேயே விட்டுருங்க. அதுக்கப்புறமா 1 hour கழிச்சு நீங்கள் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு நைட் ஸ்கின் கேர் ரூட்டின் பண்ணுறீங்கன்னா பண்ணிவிட்டு நீங்கள் வந்து தூங்கலாம். நைட்டு நீங்கள் வந்து இதை ஃபேஸில் விட்டுட்டு தூங்குறதுனாலும் ஓகே தான். பட் இதில் மஞ்சள் ஆட் பண்ணியிருக்கிறதுனால நம்ம பில்லோ, ஷீட்ஸு, பிளாங்கெட்ஸ் இதில் எல்லாம் படுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால தான் நான் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்கிறேன். இப்போ வந்து இதை எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நல்ல ஒரு ஜெல் கன்சிஸ்டன்சியில் தான் இது வந்து இருக்குது. ஆனால் அந்த டர்மரிக்கோடைய பார்ட்டிகல்ஸ் வந்து நமக்கு தெரியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா லைட்டாக மழை விழுது, அது வந்து வீடியோவில் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. இப்போ வந்து நம்ம இதை அப்ளை பண்ணிடலாம். ஓகேவா? இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்துகிட்டு நம்ம வந்து நல்லா ஃபேஸ் ஃபுல்லாகவே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ரொம்ப எடுத்து அப்ளை பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இது அப்ளை பண்ணுறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து இந்த பிம்பிள்ஸோடைய ஸ்பாட்ஸ் இருக்கு இல்லையா, டார்க் ஸ்பாட்ஸ், அது வந்து ரிமூவ் ஆகும். அதே மாதிரி blemishes இருந்தால் ரிமூவ் ஆகும். அதே மாதிரி எக்ஸஸாக வந்துட்டு இனிமே பிம்பிள்ஸ் வராமல் நம்ம ஸ்கின்னை வந்துட்டு ப்ரொடெக்ட் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து நம்ம ஆலோவேரா ஜெல் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின்னை வந்துட்டு நல்லா கூலிங்காக வச்சுக்கிறதுக்கும் இது வந்து ஹெல்ப் பண்ணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இதில் ஆலோவேரா ஜெல் ஆட் பண்ணியிருக்கிறதுனால நம்ம ஸ்கின்னை வந்துட்டு நல்ல மாய்ஸ்சரைஸ்டாக வச்சுக்கிறதுக்கும் இந்த ஒரு க்ரீம் வந்துட்டு ஹெல்ப் பண்ணும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இதில் நம்ம வெந்தயம் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா? வெந்தயம் வந்து நம்ம ஸ்கின்னை வந்துட்டு பிரைட்டன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. கண்டினியூஸாக நம்ம வெந்தயம் யூஸ் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு ஸ்கின் ஓரளவுக்கு நம்ம இருக்கிற காம்ப்ளெக்ஷனை விட கொஞ்சம் 1-2 ஸ்கின் டோன் ஒரு ஷேடு வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் இது வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ வெந்தயம் வந்து அந்த மாதிரி ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் வெந்தயத்தில் வந்துட்டு நிறையா நம்ம ஸ்கின்னுக்கு பெனிஃபிஷியலாக இருக்கக்கூடிய நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இருக்குது. ஸோ அதனால் வெந்தயத்தை வந்து மோஸ்ட்லி எப்போவுமே வந்துட்டு நம்ம ஸ்கின் கேரில் ஆட் பண்ணுற ஒரு விஷயம் தான். ஸோ இந்த க்ரீம் ஒரு இந்த ஜெல் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்லி வந்துட்டு நேச்சுரல் தான், எந்த விதமான கெமிக்கலும் நம்ம வந்து ஆட் பண்ணல. பட் நான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆலோவேரா ஜெல் வந்துட்டு ப்ராடக்டாக தான் வந்து நான் எடுத்திருக்கேன். ஷாப்பில் வாங்கினதான் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும்னா பிளான்ஸ்ல இருந்து கூட டைரெக்டாக அந்த ஜெல்லை வந்து எடுத்துக்கலாம். அண்ட் இது பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்துட்டு டெய்லி ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்துட்டு நம்ம நேச்சுரலாக தான் ஆட் பண்ணியிருக்கோம். எந்த விதமான ஒரு ப்ரிசர்வேட்டிவும் கிடையாது. ஸோ ப்ரிசர்வேட்டிவ் இல்லாததுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2-3 நாள் நம்ம வைக்கும்போது இது வந்து கெட்டு போயிடும். ஸோ அதுக்கப்புறமா நம்ம இதை ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது
பண்ணும்போது ஃபங்கஸ் அது மாதிரிலாம் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் டெய்லி நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இன்றைக்கி நீங்கள் நைட்டு வந்து இந்த வெந்தயத்தை ஊற போட்டு காலையில் பண்ணுறீங்க அப்படின்னா நாளைக்கு வந்து நீங்கள் 2 டைம் ஒரு டைம் 2 டைம் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த நாள் நீங்கள் யூஸ் பண்ணணுன்னா நாளைக்கு நைட்டு வந்துட்டு நீங்கள் இதே மாதிரி இந்த வெந்தயத்தை ஊற வச்சு பண்ணணும். ஸோ அதுதான் வந்து ஒரு விஷயம். பட் இது வந்து நல்ல எஃபெக்டிவான ஒன்று. நம்ம கண்டினியூஸாக இதை வந்து யூஸ் பண்ணிட்டு வந்தோம்னா சூப்பரான ரிசல்ட் வந்து நமக்கு கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து நம்ம ஃபேஸில் எவ்வளோ நேரம் வேணாலும் வைக்கலாம். ஸோ நான் வந்துட்டு நார்மலான டர்மரிக் பவுடர் தான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்துட்டு கஸ்தூரி மஞ்சள் கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அப்போ அவ்வளோத்துக்கு வந்து அந்த எல்லோ ஷேடு வந்து நம்ம ஸ்கின்ல தெரியாது. ஸோ இதை வந்துட்டு நான் ஒரு ½ an hour வைக்க போகிறேன். நீங்கள் வேணும்னா 1 hour கூட வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஒரு சூப்பரான DIY க்ரீம் வந்து ப்ரிப்பேர் பண்ணி காட்டினேன். நீங்களும் கண்டிப்பாக ப்ரிப்பேர் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக வந்து ஒர்க் ஆகும். எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அஃபோர்ட் பண்ண முடியாதவங்களுக்கு, ஏதாவது எப்படி சொல்கிறது, பிளமிஷஸ்க்கு பிம்பிள்ஸ்க்கு எல்லாமே செப்பரேட் ப்ராடக்ட்ஸ் வந்து அஃபோர்ட் பண்ண முடியாது, ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். ஸோ அதெல்லாம் அஃபோர்ட் பண்ண முடியாதவங்களுக்கு இந்த மாதிரி DIY-ஆகவே நம்ம வந்து வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு இந்த ஒரு க்ரீம் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை. டேக் கேர்.